உண்டாகட்டும். பிதாவாகிய தேவனுக்கு இயேசு எப்படி ஒரே குமாரனோ அதுபோல இவர்களுக்கு ஒரே குமாரனா இருந்ததான் இந்த சாம் இந்த நாளிலே ஒப்பு கொடுத்து ஆண்டவருக்காக தன்னை அர்ப்பணிக்கிற மகனாய் ஞானஸ்தானம் எடுக்கிறாங்க. எப்படி அன்னாளுடைய மகன் சாமுவேல் கர்த்தருடைய ஆலயத்தை விட்டு பிரியவில்லை, அவன் பெயர் கேட்டால்படி கர்த்தர் அவனை தீர்க்கதரிசியாய் மாற்றி ராஜாக்களை அபிஷேகம் பண்ணுகிற கிருபையை கர்த்தர் தந்தார். இன்றைக்கு ஞானஸ்தானம் எடுக்கும் போதே பரிசுத்த ஆவியானவர் மகன் மேல இறங்கி ஒரு அபிஷேகத்தை கொடுத்து அந்த சாமுவேலை போல மகன் ஆசீர்வாதமாய் இருந்து அநேகரை நீதிக்குட்படுத்தும்படியாய் கர்த்தருடைய கரத்தில் ஒப்புக்கொடுத்து கர்த்தரை சோதரம் பண்ணலாமா? அன்பின் பரலோக பிதாவே, இயேசுவின் நாமத்தினாலே மகனுடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். இன்றைக்கு ஆண்டவரே, பரலோகம் மிகுந்த சந்தோஷப்படுகிறது. மகனுடைய பெயர் ஜீவ புத்தகத்தில் எழுதியிருக்கிறவைக்காய் ஸ்தோத்திரம். இந்த சாமி என்ற சாமுவேலுக்காக ஆண்டவருடைய மகத்துவமான செயலை விளங்க பண்ணி எப்படி அந்த சாமுவேல் ஊழியத்தை செய்தார்கள் அது மாறி வருகிற காலத்தில் வந்து சாட்சியாக நிற்க கிருபை தந்து தேவ நாமம் மகிமைப்படட்டும். ஆலயத்தின் கதவுகளை திறந்த சாமுவேல் ஆண்டவர் அதுபோல ஆலயத்தை விட்டுவிடாதபடிக்கு தேவ ஆசீர்வாதத்தை பெற்று எதிர்காலம் கர்த்தருடைய கையில் இருக்கு. பிரியமானவனே, ஆத்துமா வாழ்கிறது போல எல்லாவற்றிலும் ஆண்டு சுகமாக இருக்க வேண்டும் என்ற வசனத்தை ஆசீர்வதிக்கிறேன். பிதாகுமார் பரிசுத்தாவின் நாமத்தினாலே இந்த சாமுக்கு நான் ஞானஸ்தானம் கொடுக்கிறேன்.